நல்ல தாய், தந்தை, அழகான மனைவி, அம்சமான மனை, கௌரவமான வேலை, சிறந்த நட்பு வட்டாரங்கள் என்று எல்லாமே நிறைகளே வழிந்தோடியது ராகவனின் வாழ்க்கையில் என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் வாரிசு என்று வரும்போது மட்டும் அவனது முகம் கருக்கும். என்னதான் சொத்து பத்து சொந்தங்கள் இருந்தாலும் வீட்டில் கொஞ்சவும் மிஞ்சவும் பிள்ளை பிஞ்சு இல்லை என்பதை நெஞ்சு வழியாகவே அவனுக்குள் அழுத்தியது. இதனாலேயே வெளி விசேஷங்களுக்கு செல்வதற்கு தடை போட்டு வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனையோ மருத்துவமனை ஏறியாச்சு. மருத்துவச்சியை பார்த்து பார்த்து பர்சும் காலியா போச்சு. என்ன பண்ண, ஆண்டவன் படி அளந்தது அவ்வளவுதான் என்று தனக்குள் பெருமூச்சு விட்டுக்கொள்வான் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் ஊர்வாய்க்கு அவள் கிடைக்க சும்மா இருக்குமா சுற்றம்? உன் மனைவிக்கு தோஷம் கீது இருக்கும். நல்ல அதிகாலை வேளையில் பச்சை தண்ணீர்ல குளிச்சு மஞ்ச ஈரவுடைய கட்டி கருப்பு கருவே மரத்தை சுட்டினா வெள்ளை வெளியேறுன்னு புள்ள பிறக்குமா? எதிர்வீட்டு அண்ணம்மா பாட்டி சொல்லிவிட, சரி அதையும் செஞ்சு பார்க்கலாமேன்னு தன் மனைவி ராதையிடம் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும். கணவன் பேச்சை தட்டாமல் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து மார்கழி குளிரில் பச்சை தண்ணீரில் குளித்து மஞ்சள் ஈர உடையை கட்டி பக்கத்து கோவிலில் இருக்கும் கருப்பு கருவேல மரத்தை சுற்றினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். 3 நாளில் பிறந்தது. என்ன என்று கேட்கிறீர்களா? வெள்ள வெளியேறுன்னு மூக்கில் ஜலதோஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். அட ஆமாங்க, மார்கழி குளிர்ல போய் பச்சை தண்ணீர்ல குளிப்பாங்களா? இப்படி புள்ள வரத்துக்காக கணவனும் மனைவியும் மாற்றி மாற்றி பரிகாரங்கள் செய்து வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ராதை ஏனோ கொஞ்ச நாளாக ராகவனிடம் சரியாக பேசாமல் இருந்தாள். அது ஏன்னு தனக்குள்ளே கேட்டுக்கொண்டால், சரி விடு, ஏதாவது பரிகாரமா இருக்கும். வீட்டு வேலைகளை எல்லாம் செஞ்சுடுறா, அப்பா அம்மாவையும் நல்லா தான் பார்த்துக்கிறா, நம்ம சொல்ற வேலையும் மறுக்காம நல்லபடியாகவே செஞ்சு போடுறா, என்னவா இருக்கும்? தனக்கு உள்ளே அசை போட்டான் ராகவன். சரி விடு, ஏதாவது பரிகாரமா இருக்கும். தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த நாள் நேரம் போய்கொண்டு இருந்தது. ராகவன் வேலைக்கு செல்ல அவள் அவசர அவசரமாக புறப்பட்டு வெளியே செல்ல தயங்கி தயங்கி நின்றவளை அத்தை அம்புஜம் எதிர்கொண்டாள். ஏமா ராத, எங்க புறப்பட்டுட்ட? இல்ல அத்தை, நான் கடத்தெரு வரைக்கும் போய்கிட்டு வந்துடுறேன் என்று மருகை கொண்டே சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வந்துடுமா என்று சொன்னாள் அத்தை அம்புஜம். அவள் போன பாதையை பார்த்தவாறு யோசித்து அமர்ந்தாள். என்ன புதுசா இருக்கு? வாசல் தெளிக்க மட்டும்தான் வெளியே வருவா. அப்படியே கடத்தெருவுக்கு போகணும்னாலும் ராகவன் கூட தான் போவா. சரி, ராகவன் ஏதாவது வேலையா போக சொல்லி இருப்பான். நேரம் ஆகி கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அலுவலகத்தில் ராகவனின் செல்போன் கதறியது. ராகவன் செல்லை எடுத்து, அட அம்மா நம்பர், என்னம்மா, என்ன விஷயம் என்று எதிர்முனையில் கேள்விகளை தொடுத்து கொண்டிருந்தான். இல்லடா ராகவா, இன்னைக்கு ராதையை எங்கேயாவது போக சொன்னையா என்று கேட்டாள் அம்புஜம். இல்லையம்மா. ஏன் என்று அவன் மறுமுனையில் பதில் கூறினான். இல்ல, காலையிலேயே நீ போனதுக்கு பிறகு போனவ இப்ப மணி 2 ஆகுது, இன்னும் காணல என்று விஷயத்தை ஒருவித படபடப்புடன் சொல்லி முடித்தாள். என்ன, ராதைய காணுமா? அவளுக்கு நம்ம வீதி திருவழியே சரியா தெரியாதே, அவளை போய் எங்கம்மா அனுப்பி என்று அம்மாவை கடிந்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லடா என்று முடிப்பதற்குள், சரி சரி வைமா வரேன்னு படக்கென்று இணைப்பை துண்டித்தான். இப்போது அவனது உள்ளத்தில் சுனாமி வந்து வந்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கே அவள் என்று சிறிது நடுக்கத்துடனே வண்டி சாவியை எடுத்து கைக்குள் அழுத்தினான். எங்க போயிருப்பா என்று மீண்டும் மீண்டும் தன்னிடம் கேட்டுக்கொண்டான்.
அழைப்பு மணியை படபடவென அழுத்தினான். அட்டெண்டர் எஸ் சார் என்று வந்து நின்றான். நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுவேன். யாராவது வந்தா 1 மணி நேரம் கழித்து வர சொல்லு, சரியா என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று கிளம்பி சாவியை வண்டிக்குள் செலுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும். வண்டி பிளறியது. நாலாபுறமும் கண்களை ஓடவிட்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவனுக்கு சட்டென அந்த மஞ்சள் நிறம் பூ போட்ட சேலை அவன் கண்முன் வந்து மறைந்தது. வண்டியை திருப்பி பார்த்தான். அட, ராதைதான் இங்கு என்ன செய்கிறாள்? இந்த கருவேப்ப மரத்தின் கீழ் வேக வேகமாக சென்று ராதையை பார்த்து, இங்கு என்ன செய்கிற? சற்று கோபமாகவே கத்தினான். ராகவனை கொஞ்சம் எதிர்பாராதவளாக விருட்டென பயந்து பின் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போது அவசர அவசரமாக ஒரு நடுத்தர பெண் வந்து ஒரு பச்சிளம் குழந்தையை அவள் கையில் வைத்துவிட்டு, இனி இது உன் பொறுப்பு, நீதான் பார்த்துக்கணும்னு சொல்லி வந்த வேகத்திலேயே சென்று விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னடி இது, என்னென்னமோ நடக்குது என்று கோபத்தின் உச்சியிலேயே நின்றவனாய் கத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லைங்க இல்லைங்க, இது அந்த பெண்ணோட அக்கா குழந்தைங்க. பிரசவத்தின் போது அவனோட அக்கா இறந்துடுச்சாங்க. அவளுக்கு வேற உறவுன்னு யாரும் இல்லையா. நான் கருவேப்ப மரத்தை சுத்தும் போது இந்த குழந்தைய இங்க போட்டுட்டு போனவளை நான் தான் புத்தி சொல்லி வளர்க்க சொன்னேன். ஆனா அவ இந்த குழந்தை இருந்தா என்னைய யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்க வேணும்னா எடுத்து வளர்த்துக்கோங்கன்னு சொன்னான். பயந்து சொல்லி கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அதான் 1 வாரமா இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் எதுவானாலும் பரவாயில்லை, குழந்தைய உங்ககிட்ட காட்டி பேசிடலான்னு இங்க வந்தேன் என்று சொல்லி முடித்தவளின் கையில் மேகம் பஞ்சில் குட்டி வெண்ணிற பன்னீர் நெளிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதை பார்த்ததும் ராகவனின் கோபம் பொடி பொடியாக சிதறியது என்றுதான் சொல்ல வேண்டும். நெளிந்த பன்னீர் துளியை குழந்தையை வாரி தன் தோளில் போட்டு கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான்.